Vanakkam and welcome to our YouTube channel Curiosity Kindled. நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பேசுகிற பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பகிர்வுகளாக இருந்தாலும் சரி, சில சமயத்தில் ஆர்வம் தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் அமையும். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிற இடம்தான் என்ன சொல்ல போகிறோம். இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதனாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையாவது நீங்கள் இந்த ஃபார்வர்டை பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் பாலண்ட்ரோம் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணி டுடேஸ் டேட்டுன்னு எழுதி 9/10/2019 அப்படிங்கிற தேதியை குறிப்பிட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் இட் ரீட்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் வந்திருக்கும். இந்த பாலண்ட்ரோம் டேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாலண்ட்ரோம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாங்க. பாலண்ட்ரோம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எண்களை எழுதும்போது, ஒரு சில எண்களை நம்ம எழுதும்போது அந்த எண்கள் இடமிருந்து வலம் படிக்கும் போதும் வலமிருந்து இடம் படிக்கும் போதும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருந்ததுன்னா அது பாலண்ட்ரோம் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 2 1ன்னு நம்ம எழுதினோம்னா அது இடமிருந்து நம்ம வலமாக படிக்கும் போதும் சரி, வலமிருந்து நம்ம இடமாக படிக்கும் போதும் சரி ஒரே மாதிரி அமைப்பை கொண்டிருக்கும். இதை தான் நம்ம பாலண்ட்ரோம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலண்ட்ரோம் டேட் அந்த மாதிரி ஒரு பாலண்ட்ரோம் நம்பரோட அமைப்பை சார்ந்தது தான். அதாவது ஏதாவது ஒரு தேதியை நம்ம இடமிருந்து வலமாவோ அல்லது வலமிருந்து இடமாவோ படிக்கும் போது அதோட எண்கள் ஒரே மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா அது பாலண்ட்ரோம் டேட். அது சரி, இந்த பாலண்ட்ரோம் டேட்டுன்றது இந்த லவர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் வருமா வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எந்த தேதி அந்த அமைப்பில் அமைஞ்சிருக்கோ, அதாவது முன்னிருந்து பின்னாவோ இல்லை பின்னிருந்து முன்னா நம்ம படிக்கும் போது அந்த அமைப்பு ஒரே மாதிரி இருக்கோ அந்த தேதிகள் அல்லது தேதி மாத்திரம் தான் பாலண்ட்ரோம் டேட். போன வருடம் கூட 8/10/2018 தேதியை பாலண்ட்ரோம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டுடே இஸ் அன் ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு கூட போட்டு அனுப்பியிருக்காங்க. சிலர் அந்த மாதிரி ஒரு தேதியை ஒரு அமைப்பில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இது இந்த வடிவேலு ஜோக்கு மாதிரி, எப்படியா இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும் நமக்கு. இந்த பாலண்ட்ரோம் டேட்ஸ் டேட் ஃபார்மேட்டை பொறுத்து கூட அமையுங்க. அது என்ன டேட் ஃபார்மேட்டுன்னு கேட்குறீங்களா? டிடி MM YYYY அப்படின்ட்டு சில இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அது என்னன்னா 2 எண்கள் கொண்ட தேதி, 2 எண்கள் கொண்ட மாதம், 4 எண்கள் கொண்ட வருடம். தேதி எழுதுகிற விதம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா தேதி மாதம் வருடம், சில நாடுகள் மாதம் தேதி வருடம், ஒரு சில நாடுகள் வருடம் மாதம் தேதி, இந்த மாதிரி வெவ்வேறு முறையாக எழுதுகிற வழக்கம் இருந்துட்டு வருது. தேதியோ அல்லது மாதமோ எழுதும் போது ஒரு இலக்க எண்ணா அமைஞ்சதுன்னா, அதாவது 1லிருந்து 9 வரை மட்டும் இருக்கிற தேதிகளில் முன்னாடி ஒரு 0 போடுற வழக்கம் பெரும்பாலான நாடுகளில் கிடையாது. நம்ம வருடம் எழுதும் போது கூட பார்த்திங்கன்னா சில சமயத்தில் 4 எண்களையும் சேர்த்து எழுதுவோம், சில சமயத்தில் கடைசி 2 எண்கள் மட்டும் எழுதுவோம். அதாவது 2019 அப்படின்னா சில சமயத்தில் 2019ன்னு எழுதுவோம், சில சமயத்தில் 19 மட்டும் எடுத்து எழுதுவோம். இதை மாதிரி சில ஃபார்மேட்ஸும் அமையுங்க. இந்த 2வது ஃபார்மேட்டில் நம்ம எழுதும் போது சில சமயத்தில் நமக்கு பாலண்ட்ரோம் வாரம் கூட அமையுங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 2015 வருடம் மே மாதம் 10லிருந்து 16 தேதி வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில், அதாவது மாதம் பிறகு தேதி பிறகு கடைசி 2 எண்களை மட்டும், அந்த வருடத்தோட கடைசி 2 எண்கள் 15 மட்டும் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் முழுசாவே பாலண்ட்ரோம் தேதிகளாக அமைஞ்சிருக்கும். அதை தான் நம்ம பாலண்ட்ரோம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாலண்ட்ரோம் வாரம் அமையும் போது கவனிச்சிங்கன்னா வெறும் 7 நாட்கள் மட்டும் இல்லாமல் 10 நாட்களுக்கு அந்த மாதிரி பாலண்ட்ரோம் தேதிகள் அமையுங்க. இந்த வருடத்தில் அந்த மாதிரி ஏதாவது பாலண்ட்ரோம் வாரம் ஏற்கனவே வந்திருந்தாலும் சரி, இனி வரப்போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். பாலண்ட்ரோம் டேட்ஸ் மட்டும் இல்லாமல் பாலண்ட்ரோமில் வார்த்தைகள் வாக்கியங்கள் கூட அமையும். பாலண்ட்ரோம் வார்த்தைகள் வாக்கியங்கள் நம்ம இடமிருந்து வலமாவோ அல்லது வலமிருந்து இடமாவோ படிக்கும் போது
ஒரே மாதிரி ஒலியும் ஒரே மாதிரி பொருளும் கொடுக்கும். இப்படி இருக்கிற வார்த்தைகளும் வாக்கியங்களும் தான் நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். கிரேக்க மொழியில பாலின்னா மீண்டும்னு அர்த்தம், ட்ரோமாஸ்னா வழி அல்லது திசை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். 1638 ஹென்ரி பீச்சம்ன்றவர் த ட்ரூத் ஆஃப் ஆர் டைம்ஸ்னு அவரோட புத்தகத்துல முதல் முறையா பாலிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காரு. கிபி 79 ஹெர்குலேனியம் அப்படிங்கிற ஒரு ரொமானிய நகரத்துல தான் முதல் முறையா சட்டர் ஸ்குவேர் அப்படின்னு ஒரு சதுர வடிவு பாலிண்ட்ரோமை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி பாலிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் இருந்ததான்றதுக்கான சான்றுகள் நமக்கு இல்லையே ஒழிய அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். உலகத்துல ஒரு சில புராதன இடங்கள் தான் நல்லா பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இத்தாலியில் இருக்க எர்கொலானோ அப்படிங்கிற பகுதி. இப்போ நாம சதுர வடிவத்தில் இருக்கிற இந்த சாட்டர் ஸ்குவேர் பத்தி விவரமா பார்ப்போம். நீங்க இந்த சாட்டர் ஸ்குவேர் அப்படின்னு நீங்க படிக்கிறதுக்கு இடமிருந்து வலமா நீங்க படிச்சீங்கனாலும் சரி, வலம் இருந்து இடமா படிச்சீங்கனாலும் சரி, கீழிருந்து மேலா படிச்சீங்கனாலும் சரி, மேலிருந்து கீழா படிச்சீங்கனாலும் சரி, எப்படி படிச்சாலும் உங்களுக்கு அந்த சாட்டர் ஸ்குவேர் அதோட விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த சாட்டர் ஸ்குவேர் பத்தி விரிவா பார்க்கலாங்க. சாட்டர் அப்படின்றத விரிவுபடுத்தினால் சாட்டர், அரிப்போ, டெனெட், ஒப்பேரா, ரொட்டாஸ் அப்படின்ட்டு வருங்க. அந்த மாதிரி ஒரு விரிவாக்கத்தை அவங்க ஒரு சதுர வடிவத்தில் எழுதியிருக்காங்க. இந்த வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடமிருந்து வலமாக படிச்சிங்கனாலும், வலம் இருந்து இடமாக படிச்சிங்கனாலும், மேலிருந்து கீழே படிச்சிங்கனாலும், கீழிருந்து மேலே படிச்சிங்கனாலும் இந்த சாட்டர் அப்படிங்கிற வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது விரிவாக்கம் உங்களுக்கு அதில் தென்படும். இந்த சாட்டர் ஸ்கொயரில் நமக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துட்ருக்குங்க. இந்த சாட்டர்ன்ற எழுத்தை நம்ம விரிவாக்கம் செய்யும் போது 5 வார்த்தைகளாக வருங்க. இந்த 5 வார்த்தைகளும் 5 எழுத்துக்களால் ஆயிருக்கும். இந்த 5 எழுத்துக்களும் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையிலேருந்தும் எடுக்கிற முதல் எழுத்து முதல் வார்த்தையோட எழுத்துக்களாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் எடுக்கிற 2ஆம் எழுத்துக்கள் இரண்டாம் வார்த்தையோட எழுத்துக்களாக அமையுது. இதே மாதிரி தான் இந்த 5 வார்த்தைகளோட எழுத்துக்களும் அமைஞ்சிருக்கும். பாலிண்ட்ரோம் ஆங்கிலத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழில் கூட இருக்கு. தமிழில் மாலை மாற்று, இருவழி ஒக்கும் சொல், பின்பி அப்படின்னு பல பெயர்கள் வச்சு இதை குறிப்பிட்டு சொல்கிறோம். விஜயநகர பேரரசின் பேரரசர்களையே ரொம்ப புகழ்பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இவரோட அவையை அலங்கரித்த 8 அரசவை புலவர்களில் ஒருத்தர் தான் நம்ம தெனாலி ராமகிருஷ்ணா. இவரோட அகட விகட கோமாளித்தனத்தினால இவருக்கு விகடகவின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாங்க. ஆமாங்க, விகடகவி. இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம். நமக்கு இப்போ பாலிண்ட்ரோமோட தமிழ் வார்த்தை பின்பி அப்படின்னு தெரியுன்றதுனால இனி வர பதிவுகளில் சில இடங்கள்லையாவது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நாம் அரிதாக பயன்படுத்துகிற சில சொற்கள் தான் இந்த பின்பி வகையை சார்ந்ததுன்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு சில உறவு முறைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த பின்பி அமைப்பை சார்ந்திருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தாத்தா, மாமா, பாப்பா இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்கள் இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடம் படித்தாலும் ஒரே மாதிரி ஒலியும் பொருளும் தரது தான் இந்த பின்பி வார்த்தை. நீங்கள் இப்போ திரையில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி சில பின்பி வார்த்தைகள் தான். நான் அந்த பின்பி வார்த்தைகளை இங்கே வரிசைப்படுத்தியிருக்கேன். இதில் இல்லாத பின்பி வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை வைத்து என்னால் வாக்கியம் எழுத முடியுதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எழுதி பார்த்தேங்க. ஒரு 2 வாக்கியம் அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்குங்க. பாப்பா தோடு ஆடுதோ, வினவி கற்க தோணாதோ அப்படின்னு 2 அழகிய வாக்கியங்கள் எனக்கு அமைஞ்சது. எனக்கு தெரியுங்க, உங்களில் பல பேர் நிறைய கவிதை ஆர்வத்தோட நாமளும் இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைச்சு பார்க்கலாமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கீழே எங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் அதை படிக்க ஆர்வமாக இருக்குது. மேகராகமே மேல தாளமே தாரா ராதா மாறுமா கைரேகை மாறுமா மாயமா நீ 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 மாயமா. இது இந்திய சினிமாலேயே முதல் முறையாக வினோதன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துக்காக மதன் கார்கி அவர்கள் வெறும் பின்பி சொற்களை மாத்திரம் வைத்து இந்த பாடலை எழுதியிருக்காருங்க. இந்த பாடலோட வெளியீட்டு விழா 7/1/17 தேதியில் இருந்ததுங்க. ஆமாங்க, 7/1/17 இந்த தேதி கூட ஒரு பின்பி தேதி தான். டூபாடோ யூடியூப் சேனலில் இந்த பாடலை பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க.
அதோட லிங்க்கை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். உங்களுக்கு அதை கேட்கணுன்னு ஆர்வம் இருந்தால் அதில் போய் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த பகிர்வு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க.